பெட்ரோல் போட்டாச்சு. அண்ட் ஃபைனலி வருஷத்தோட குரூப் ரைடு. இதை நாங்கள் ஆவலாக எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கிற இந்த குரூப் ரைடு விச் இஸ் மான்சூன் ரைடு. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதுவும் ரொம்ப நாள் கழித்து ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டுட்டு அப்படி ரைட் பண்ணையில் இவ்வளோ ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ஆகையில் இப்படி போகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. So yeah, hey, what's up people, this is Raja on the wheels. Welcome back to my channel with yet another video and I hope you guys are doing absolutely fine. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து தென்காசி போயிட்டுருக்கோம். இந்த வாட்டி எல்லோரும் ஒரே இடத்துலேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தென்காசி தான் மீட்டிங் பாயிண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ தென்காசி போயிட்டு தென்காசியிலேருந்து அங்கே ஒரு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு டைம் இருந்தால் குற்றாலத்தில் குளிச்சுட்டு அது தண்ணி ஃப்ளோவை பொறுத்து தென்காசியை ஒரு நாள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வேகமான் கிளம்புறோம். ஸோ இந்த வாட்டி இடுக்கி டிஸ்ட்ரிக்டை கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமானை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ரூட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தாராபுரம். ஸோ நான் இந்த வாட்டி வந்து திருப்பூர்லேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பூர்லேருந்து தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், மதுரை, அதுக்கப்புறம் அங்கேருந்து தென்காசி. ஸோ இந்த மான்சூன் ரைடு யார் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் போல் நான் குரூப் ரைடு போகிறேன், என்னோடய கேங் தான். போன மான்சூன் ரைடு, போன வின்டர் ரைடெலாம் யார் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே எக்ஸப்ட் ஃபார் குமரன் ப்ரோக்கு வேலை இருக்குது, லீவ் கொடுக்கலன்ட்டாங்க. அதனால் பாவம் அவரால் வர முடியல. அண்ட் ஆல்சோ போன வின்டர் ரைடுக்கு ஜாயின் பண்ண முடியாமல் ஹரிஷ் ப்ரோ இருந்தார், அவர் இந்த ரைடுக்கு வராரு.
ஸோ ஆஸ் யூஷுவல் நான் பார்த்தீங்கன்னா நான், பிரகாஷ் ப்ரோ, விக்கி ப்ரோ, ஆனந்த் ப்ரோ, பிரதீஷ், ஹரீஷ் ப்ரோ, மாரி ப்ரோ, நாங்கள் எல்லோரும். அது போக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா என்னோடய ஈசிஆர் ரைடுக்கு ஒருத்தர் வந்திருப்பார், பிரவீன் சொல்லிட்டு, எஸ்டி அட்வென்ச்சரில். ஸோ விக்கி ப்ரோட ஃப்ரெண்டு அவர் வராரு. அண்ட் ஆல்சோ பிரகாஷ் ப்ரோட அண்ணன், இந்த மாதிரி ஒரு 2 பேர். ஸோ டோட்டலாக 10 பேர் போகிறோம். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 o'clockலாம் கிளம்பலான்ட்டு இருந்தேன். சரி 4 o'clock டூ ஏர்லி, ஏன்னா எனக்கு இங்கேருந்து தென்காசி 300 kilometers தான். எப்படியும் சென்னையிலேருந்து அவங்க இன்னொரு பேட்ச் வருது, பிரதீஷ் ப்ரோ, ஹரீஷ் ப்ரோ எல்லாம். ஸோ அவங்க வரதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 மணி ஆயிரும். ஸோ 4 மணிக்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 மணிக்கே கிளம்பி அவ்வளோ சீக்கிரம் போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு 5 o'clockன்னு டார்கெட் வச்சுருந்தேன். பட் பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. இப்போ மணி இங்கே 6 ஆயிடுச்சு. பட்டு வந்து கிளம்பிட்டேன் 5:15க்கெலாம் கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் வண்டி பெட்ரோல் போட்டு ஸ்டேட்டஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு இப்போ 6 ஆயிடுச்சு. இந்த சிட்டி டிராஃபிக்கை விட்டு வெளில போயிட்டேன்னா கொஞ்சம் ரோடு காலியாக இருக்கும், சல்லுன்னு அழுத்தி பிடிச்சிடலாம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6:01 ஆகுது. 6:03க்கு சன்ரைஸ் அப்படின்ட்டு போட்டிருந்துச்சு. பார்ப்போம் இன்றைக்காவது சன்ரைஸ் நமக்கு எதிரில், சன்ரைஸ் பார்க்க முடியுதா இல்லை எங்கேயாச்சும் பின்னாடி ரைஸ் ஆகுதான்னு தெரியல. பட் செம்ம கிளைமேட்டுங்க, நல்ல ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேட்டு. அண்டு நானும் அவுட்ரு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் டிராஃபிக் இருக்காது. சன் பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி ரைஸ் ஆகிட்டுருக்குது. அந்த கலரே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ சாரி, பின்னாடின்ட்டேன். ஆக்சுவலி நமக்கு சைடில் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே சன்ரைஸ் ஆகிட்டுருக்குது. அண்ட் அந்த சன்ரைஸ் ஆகையில் அந்த கலர், ஸ்கை கலர் செம்மையாக இருக்குது. சன்ரைஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அண்டு ஸோ கண்டிப்பாக ட்ரோன் ஷாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன், லைக் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்டு முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து என்கேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ என்கேஜ்மெண்ட் இருக்கையில் யூடியூப் வந்து அதை ப்ரொமோட் பண்ணும். ஸோ அதனால்
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் அ கைண்ட் ரிக்வெஸ்ட். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே முடியாது. ஸோ ஐ எம் ஹம்பிளி ரிக்வெஸ்டிங் யூ ஆல் டு சப்போர்ட் மீ அண்ட் மை சேனல். தாராபுரம் இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸ் அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஜஸ்ட்டு 20 கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்குது. ஸோ தாராபுரம் தாண்டி எங்கேயாச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்க்க தெரியுதுங்களா, இதுதான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இதில் இங்கேருந்து நீங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் பின்னாடி நீங்கள் ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பழனி போயிடலாம். ஸோ பழனியுமே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸோட ஃபுட் ஹில்லில் தான் இருக்குது. அண்ட் ஸோ திஸ் இஸ் தி கண்டினியூஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வெஸ்டர்ன் காட்ஸை ஒட்டியே தான் போவோம். ஏன்னா திண்டுக்கல் வரைக்கும் போகணும் இல்லையா. ஸோ அப்படி இப்படின்னு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் நம்மளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணும். மதுரை போயில தான் கொஞ்சம் டீவியேட் ஆகும். அதுக்கப்புறம் மீண்டும் தென்காசி கிட்ட போயில வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட வந்துடுவோம். ஸோ அதனாலேயே என்னவோ வெதர் பார்த்திங்கன்னா இப்போது அஃப்கோர்ஸ் டைம் இன்னும் அந்தளவுக்கு ஆகலைன்னு வைங்க, 8 மணி தான் ஆகுது. பட் இருந்தாலுமே வெயில் அந்தளவுக்கு தெரியல. நார்மலாக சம்மரில் எப்படி பொழக்குமோ அந்தளவுக்கு பொழக்கலை. அண்ட் வித் தட் செட் நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ஏற போகிறோம். எஸ், பைபாஸ் வந்துட்டோம். அருமையான ரோடுங்க. இது வரைக்கும் நான் வந்தது இந்த பைபாஸுக்கு முன்னாடி வரைக்கும் டார்மாக் சூப்பராக இருந்துச்சு. செம்ம ரோடு, செம்ம பேட்ச்சு, சீனிக்காக இருந்துச்சு. அந்த விண்மில்லுக்கும் அதுக்கும் சுற்றி வர வயல், விண்மில்லு, இட் வாஸ் ஆசம். இன்னொன்று வேறு, எல்னினோ புயல், எல்னினோ தாக்கத்தினால மழையே இல்லை எங்கேயுமே, ரொம்ப ட்ரையாக இருக்க போகுது அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பீதியாக கிளப்புறாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா சைடெலாம் சுத்தமாக மழையே இல்லை. நேற்று ஏதோ லைட்டாக தூரிச்சு, அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் சும்மா தூரிச்சு. எதுக்கு தூரிச்சுனே தெரில, தூரிட்டு நின்றுச்சு. ஸோ நாங்கள் வேறு மான்சூன் ரைடுன்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். மழை எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியல. பட் என்ன ஒன்று, ஹில் ஸ்டேஷன் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். நிறைய ரீல்ஸும் பார்த்தேன். ஸோ ஐ ஹோப் இந்த கிளைமேட் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர் பிரேக் எடுத்தாச்சு. அண்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்ட்ரெச் பண்ணி கேமரா செட்டிங்ஸ்லாம் நோண்டிட்டு அவ்வளோதான், மீண்டும் கிளம்பியாச்சு. ஸோ இப்போது வந்து அடுத்த ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் நெக்ஸ்ட்டு மேபி பிரஞ்ச் ஆர் சம்திங் லைக் தட். ஏன்னா பசிக்கல எனக்கு. நான் யூஸ்வலி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், அதனால் சும்மா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ செம்பட்டி ரீச் ஆகிட்டோம். ஸோ மதுரை இன்னும் ஒரு 53 கிலோமீட்டர். ஸோ ப்ராபப்ளி மதுரை தாண்டி தான் அடுத்த பிரேக் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அண்டு டெம்பிள் சிட்டி மதுரை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ யா, வெல்கம் டு மதுரை. இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை மல்லி ஃபேமஸ்ஸு, மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸ்ஸு, பத்தாக்குறைக்கு சங்க தமிழ் வளர்த்த தமிழ் ஃபேமஸ்ஸு. ஸோ அப்பேற்பட்ட மதுரையை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். பியூட்டிஃபுல் சிட்டி மதுரை. பேசாமல் இங்கேயே எங்கேயாச்சும் நிப்பாட்டி சாப்பிட்றலாமான்னு பார்க்குறேன். ஹோட்டல் ஆரியாஸ் நல்லா இருக்குமா தெரில. சரி, சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ யா, மதுரை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டியாச்சு. புது க்ளவுஸு ஒரு மாதிரி கடிக்குது. சரி, ஓகே, அதுவும் பிரேக்கிங் ஆகணும்ல. பிரேக்கிங் ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நெய் தோசையும் ஒரு வடையும் சொல்லியிருக்கேன். நெய் தோசை பாருங்கள் இப்படி இருக்குது, சும்மா பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ சென்னை கேங் பார்த்திங்கன்னா சமயபுரம் கிட்ட வந்துட்டுருக்காங்க. நம்ம மதுரையை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்படியும் அவங்க வர்றதுக்கு எப்படியும் ஒரு 4-5 மணி ஆயிரும். எனக்கு இங்கேருந்து இன்னும் ஒரு 3.5 ஹவர்ஸ் காட்டுது. ஆமாம், பொறுமையாக போனால் எப்படியும் ஒரு 4-4.5 ஹவர்ஸில் நான் ரீச் ஆயிடுவேன். ஏன்னா எப்படியும் நடுவில் பிரேக்லாம் எடுப்பேன். ஸோ லெட்ஸ் see. கிளைமேட்டிக் சேஞ்ச் எவ்வளோ டக்குன்னு நடக்குது அண்ட் எவ்வளோ தத்ரூபமாக நம்ம காட்டி கொடுக்குதுன்னு பாருங்களேன். நான் தாராபுரம்லேருந்து திண்டுக்கல் வர வரைக்கும் சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனரிஸ், அவ்வளோ மரம், அவ்வளோ வயல். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட்டே அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு, கொஞ்சம் கூட வெயிலே காட்டாமல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் ஹைவே தான். சுற்றி ஒன்றும் அவ்வளோவும் பெருசாக காற்று இல்லை. ஏன்னா இது சம்வேர் லைக் வெஸ்டர்ன் காட்டை விட கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா வெயில் நல்லா காட்டுது. திருமங்கலம்லேருந்து ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் வந்தால் அவ்வளோதான், ராஜபாளையம் ஊருக்குள்ளே வந்துடுறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே சிங்கிள் ரோடு தான். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியாச்சு இது வரைக்கும். ஸோ செகண்ட் வாட்டர் பிரேக்கான டைம் வந்துருச்சு.
தண்ணியும் கொஞ்சம் தாக எடுக்குது. ஏன்னா ஹைவேல வரையில் சரியான வெயில், ஒன்றுமே பண்ண முடியல. பட் இப்போ ஊருக்குள்ளே வந்ததில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ராஜபாளையம் தாண்டி போயிட்டுருக்கோம். அண்டு தென்காசிக்கு இன்னொரு 70 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் 70 கிலோமீட்டர்ஸுங்கிறது இன்னும் ஒரு 1.5 hours ரீச் ஆகிடலாம். வெயில் தான் கொஞ்சம் பயங்கரமாக பொழந்து கட்டிருச்சு. அதுக்கு தான் எங்கள் குரூப்பில் இப்போ நாங்களே எங்களே பேசி சிரித்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி மான்சூன் ரைடுன்னு சொல்லிட்டு வந்தீங்களே, இப்படி வெயில் பொழக்குதே அப்படின்ட்டு. அதான் என்ன தான் தமிழ்நாடு நம்மளை கைவிட்டாலும் எந்த கேரளம் நம்மளை கைவிடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் கேரளா சைடு எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு. ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு. நடுவில் கொஞ்சம் வ்ளாக் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குதா. அப்படியே இந்த சூரியன் வந்து ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டாரு எனர்ஜியை. போனோடனே முதல்ல சில்லுன்னு ஏதாச்சும் லஸ்ஸி அந்த மாதிரி ஏதாச்சும் சில்லுன்னு குடிக்கணும். உண்மையிலே இந்த மரத்துக்கடியில் நிற்கிறது அவ்வளோ சுகமாக இருக்குது. செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது, செம்ம கூலிங்காகவும் இருக்குது. நல்ல லொக்கேஷன் வேறு. அது கூட அப்படியே நம்ம நன்னாரி சர்பத் இந்த வெயிலுக்கு செம்மையாக இருக்குது. ஓகே, இதை என்ஜாய் பண்ணுவோம் இப்போதைக்கு. தென்காசி ரீச் ஆகிட்டேன். ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ போன உடனே பார்த்திங்கன்னா தென்காசியில் இன்றைக்கி ஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டே தான். விக்கி ப்ரோ தான் பார்த்துருக்காரு. ஸோ டீசெண்டாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. நாங்கள் வீடியோவில் பார்த்தோம். ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு கை கால் நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். காலையில் டேங்க் ஃபுல் பண்ணேன். இங்கே தான் வந்து பிளிங்க் அடிக்குது. ஓகே, யா, ஸோ ஐ திங்க் ஐ வில் ஃபினிஷ் த வீடியோ ஹியர். ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நாங்கள் போயிட்டு ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு, ரூம் அவங்களுக்கு தெரியும், பிரகாஷ் ப்ரோ விக்கி ப்ரோக்கு. அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்க வருவாங்க. வந்தவுடனே ரூம் போயிட்டு சாப்பிட்றதா என்னென்னு பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது தான் வேலை. அண்ட் ஈவினிங் மேபி எங்கேயாச்சும் வெளில போனால் போவோம், இல்லைன்னா நாளைக்கு தான். டிபெண்ட்ஸ் ஆன் சென்னை கேங் எப்போ வராங்க அதை பொறுத்து. ஸோ யா, I'll end the video here. So that's all for the video. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணும் இல்லை ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டின பொண்டாட்டி மாதிரி எதுவுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. சோக்கு அதனால் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே நான் கொஞ்சம் என்னோடய ஸ்டைல் ஆகட்டும் இல்லை வாட் எவர் த இன்புட் ஐ கேன் சேஞ்ச் இட். ஆல்சோ நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ ரீச் ஆகும். எனக்குமே பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் ஆகும். ஓகே இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னா I'll be like more responsible. So yeah, once again I say this, please do support the channel, please do support me. And also இது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்,
அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு லைவ் அப்டேட்ஸ்னாலும் அங்கே தான் வரும். ஸோ யா, இது வந்து டே 1 ஆஃப் மான்சூன் ரைட் தான். ஸோ இட் வாஸ் வெரி ட்ரை, ஐ நோ. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சமயம் மூடியாக இருக்குது, ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா வெயில் பல்ல காட்டிகிட்டு இருக்குது. ஸோ எதுவும் நம்ப முடியல. பட் வி ஹோப் த ஒன்ஸ் நாங்கள் ஹில் ஸ்டேஷன் ஏற ஆரம்பித்தா கொஞ்சம் everything will be better. So yeah, better content and better videos are coming your way. So until then, ride safe, be happy, take care, bye bye, see you soon.